ரொம்ப சூடா இருக்கு. சுடுது. ரொம்ப டெம்டிங்கா இருக்கு சாப்பிட. ஆனா ரொம்ப சூடா இருக்கு. இந்த மாங்காய் தோல் இருக்கு பாருங்க. மாங்காய் தோலோட அந்த மாங்காய் பல்ப்பு இதெல்லாம் சேர்ந்துருச்சு. மாங்காய் தோல் மட்டும் தனியா நிக்குது. இதோட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கு. ஹாய்ங்க, வெல்கம் டு சாந்தி சண்டல் விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போறோம். இது எங்க மாமியார் இந்த சம்மர் வந்துச்சுன்னா அடிக்கடி செய்யக்கூடிய ரெசிபிங்க. ஏன்னா சம்மர்ல தான் நமக்கு நிறைய மாம்பழம், மாங்காய் இது எல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ மாங்காய் கிடைக்கிற டைம்ல எல்லாம் எங்க மாமியார் அடிக்கடி இதை செய்வாங்க. இது வந்து எங்க வீட்டுல செய்யும் போது இது அதாவது பருப்பு போட்டு மாங்காய் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க மாமியார் செய்வாங்க. ஆனா இது ஆந்திரா ஸ்டைல்ல பார்த்தோம் அப்படின்னா மாமிடிக்காய பப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, அருமையான ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ரெசிபியா இருந்தாலும் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு உருண்டையும் நம்ம ரசிச்சு ருசிச்சு அப்படியே தொண்டையில அப்படியே இறங்க இறங்க அவ்வளவு ஒரு சூப்பர் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதனால சாப்பிட்றதுக்கு நம்ம டைம் எடுத்துக்குவோம். ஆனா செய்யறது என்னமோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் மாங்காவை வச்சு இப்படிப்பட்ட ஒரு ரெசிபிய உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும், உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். அதை தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். மாங்காய் பத்தி ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது மாதா ஊட்டாத சொத்தை மாங்காய் ஊட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதானா அம்மா. அம்மாட்ட கூட பிள்ளைங்க அடம்பிடிச்சு, பிள்ளைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அடம்பிடிச்சு சாப்பிட மாட்டாங்க, எங்களுக்கு வேண்டாம் அப்படிம்பாங்க. ஆனா ஒரு துண்டு மாங்காய் இருந்தா போதும், எக்ஸ்ட்ராவா சோறு செல்லும் அப்படிங்கறத தான் வந்து மாதா ஊட்டாத சோறை மாங்காய் ஊட்டும் அப்படிங்கிற பழமொழி வந்துச்சு. இன்னைக்கு மாமிடிக்காய பப்பு, அதாவது எங்க ஊர் ஸ்பெஷல், அதாவது எங்க மாமியார் ஸ்பெஷல் மாங்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது இப்போ வந்து ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு வந்திருக்குது. ஸோ அந்த ஹைப்பை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு என்னோட வீடியோஸ்க்கு நிறைய பேர் வியூஸ் நிறைய போகுது, பட் லைக்குங்கிறது ரொம்ப கம்மியா வருது. ஸோ லைக் பண்ணுங்க. அதோட நான் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சப்போர்ட்டை எனக்கு அவசியம் கொடுங்க. என்னோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நீங்க பாருங்க. நீங்க உங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னுட்டு 100% நான் நம்புறேன். ஸோ என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் ரெகுலரா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த மாங்காய் பருப்பு கூட்டு, அதாவது ஆந்திரா ஸ்டைல் மாமிடிக்காய பப்பு செய்யறதுக்கு நான் 2 மாங்காய் எடுத்திருக்கேன். ஆந்திரால எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுல உள்ள இந்த மாங்காயில உள்ள தோலை எடுத்துட்டு நைஸா சீவி பருப்போட சேர்த்து கடைஞ்சு விட்டுருவாங்க. பட் எங்க அத்தை இப்படிதான் போடுவாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு வந்து வாயில கடிப்பட்டு நம்ம ஊர் பக்கம் இதை சாப்பிடுறதுக்கு மாங்காய் வந்து குழம்புல போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது. அதனால இவங்க வந்து தோலை எடுக்க மாட்டாங்க. தோலை எடுக்காம துண்டு துண்டா இது மாதிரி கட் பண்ணி போட்டுதான் செய்வாங்க எங்க அத்தை. சூப்பரா இருக்குங்க. இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 2 மாங்காய் மீடியம் சைஸ் 2 மாங்காவை இது மாதிரி மீடியம் சைஸ் துண்டுகளா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது மாதிரி கட் பண்ணி நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 மாங்காவுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நான் தண்ணி ஊத்தி ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இப்ப இது வந்து செய்யறதே வந்து ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா செய்வாங்க. வெங்காயம் போடுவாங்க, சில பேர் வெங்காயம் போட மாட்டாங்க, சில பேர் தக்காளி போடுவாங்க, தக்காளி போட மாட்டாங்க. இப்ப நான் வந்து இதுல வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் வெங்காயம் போடல, ரொம்ப சிம்பிளா தான் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு. ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லபடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான்
இப்ப இந்த மாங்காவை நம்ம தனியா வேக வைக்கணும். நான் என்ன பண்ண போறேன், இந்த குக்கர்லயே ஒரே இதா நான் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கும் போது அடுத்த ப்ரொசீஜர் என்னங்கிறது சொல்றேன். குக்கர்லயே இப்ப நம்ம மாங்காவை வேக வச்சுக்கலாம். இந்த மாங்காய் வேக வைக்கிறதுக்கு லைட்டா தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டியதுல லைட்டா தண்ணி சேர்த்தா போதும். மாங்காவும் அந்த பருப்பும் சேர்த்து ஒன்னா சேர்ந்து வேகட்டும். இந்த மாங்காய் பருப்பு கூட்டுக்கு நமக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. ஏன் அப்படின்னா மாங்காவே அதுல இருக்கு. நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த மாங்காய் இருந்தாலே போதும், நமக்கு ஒரு தட்டு சோறு சாப்பிட்டுடலாம். இதுக்கு வந்து மோர் மிளகாய் மட்டும் வச்சுக்கலாம், அப்பளம் பொரிச்சுக்கலாம். அது மட்டுமே நமக்கு போதும். வேற எந்த சைட் டிஷ்ஷும் நமக்கு தேவையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் இப்போ இதை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட அடுத்து ப்ரொசீஜர் என்னங்கிறது உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இப்போ நம்ம மாங்காய் பருப்பு ரெண்டையுமே சேர்த்து ஒன்னா வேக வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 2 விசில் விட்டா போதும். இப்போ எங்க குக்கர்ல 2 விசில் விட்டாலே பருப்பு நல்லா வெந்துடும். ஸோ 2 விசில் வச்ச பிறகு நான் எடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றேன். இதுக்கு நமக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா மாங்காய் இருக்கிறதுனால மாங்காவே போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு. ஒரு துண்டு மாங்காய் இருந்தா ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம். இப்போ நம்ம நிறைய மாங்காவே சேர்த்துருக்கோம், அதனால நிறையவே சோறு சாப்பிடலாம். மோர் மிளகாய் நம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா மோர் மிளகாய் எடுத்துக்கோங்க. அதோட அப்பளம் இருந்தா அப்பளம் போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நல்லா ஒரு துண்டு மாங்காவுக்கு ஒரு தட்டு சாப்பிடலாம். நிறைய நம்ம மாங்காய் சேர்த்துருக்கோம், அப்ப நிறைய சோறு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணுங்க. செம்மையான வாசனைங்க, நமக்கு உடனே சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா மாங்காய் பாருங்க, நல்லா குழஞ்சிருச்சு. நல்லா பருப்பை நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. ரொம்ப கூழ் மாதிரி கடைய வேண்டாம். எப்பொழுதுமே வந்து நம்ம சாம்பார் வச்சோம்னா கூட ரொம்ப கூழாட்டம் கடைஞ்சு விட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ 1-2 பருப்பு அங்கங்க நமக்கு கடிப்பட்டாதான் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பருப்பை நல்லா கடைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப இது இப்படியே இருக்கட்டும். பாருங்க நல்லா கடைஞ்சாச்சு. இப்ப இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து மாங்காய் பாருங்க நல்லா குழஞ்சு வந்துட்டு பாருங்க. மாங்காய் இப்படி குழஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த தோல் தனியா அந்த மாங்காய் பல்ப்பு தனியா இருக்குது. இதோட நம்ம தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். வாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றேன். இப்ப பருப்பு வேகப்பட்டு தனியா எடுத்து வச்சிருக்கோம், மாங்காவும் வேகப்பட்டு வச்சிருக்கோம். பருப்போட தக்காளி பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கோம், பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இது மாங்காய் மட்டும் அப்படியே வச்சிருக்கோம். இப்ப நான் மண் சட்டி வச்சிருக்கேன். மண் சட்டியில 1 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா கடுகு வெடிக்கும் போது ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாவை இதுல சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோம், மிளகா தூள்லாம் போடல. ஃப்ரெஷ்ஷா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்ப நம்ம வேக வச்ச மாங்காவை இதுல சேர்த்துக்கலாம். இதோட வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கலந்து விடலாம். நல்ல வாசனை அவ்வளவு கம கமன்னு இருக்குங்க. சூப்பரா இருக்கு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறக்கிடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அருமையா இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இறக்கி வச்சும் கூட கொதிச்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதான் மண் சட்டியோட பெருமைங்கிறது. நம்ம வந்து ஃபுல்லா கொதிக்க விடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு ஆஃப் அளவுக்கு 50% கொதிக்க விட்டாலே கீழே இறக்கி வச்சா அதுவே பார்த்துக்கும். மண் சட்டியே பார்த்துரும் போய்க்கு எல்லாத்தையுமே. அந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு இப்ப சுட சுட சாதம் போட்டு இதை வச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டேஸ்ட் பண்ணலாம். மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழைகள் போட்டுக்கலாம். நல்லா சூடான சாதத்துல தேவைப்பட்டா நெய் கூட போட்டுக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, அடிபொலி. அப்படியே போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 2 அப்பளம், 2 மோர் மிளகாய். இப்ப இந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லட்டா? அப்பளம் எல்லாம் தேவையே இல்லைங்க. அப்பளம் மிளகாலாம் வேண்டாம். இது மட்டுமே போதும். செம்மையா இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப சூடா இருக்கு. சுடுது. ரொம்ப டெம்டிங்கா இருக்கு சாப்பிட. ஆனா ரொம்ப சூடா இருக்கு. இந்த மாங்காய் தோல் இருக்கு பாருங்க. மாங்காய் தோலோட அந்த மாங்காய் பல்ப்பு இதெல்லாம் சேர்ந்துருச்சு. மாங்காய் தோல் மட்டும் தனியா நிக்குது. இதோட சாப்பிட்டோம் அப்படின்னா
சூப்பரா இருக்கு. A1 ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க, விட்டுறாதீங்க. மாமிடிக்காய பப்பு, அதாவது நம்ம ஊரு எங்க அத்தை ஸ்பெஷல் மாங்காய் பருப்பு கூட்டு எப்படி பண்றது அப்படிங்கறது உங்கள்கிட்ட நான் சொன்னேன். டெஃபினட்டா இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.